கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். வெகு நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு புதிய பாடல் வழியாக உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த புதிய பாடலோடு என்னோடு கூட சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். அந்த பரிசுத்த நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழல்களையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அதிசயமாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். தேவனுடைய கிருபையுள்ள கரம் நம்மோடு இருந்து மகிமையை நம்மை நடத்துகிற தேவன். ஏன்னா அவர் நம்மை அறிந்திருக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தர். அந்த கர்த்தர் நாமத்தை சேர்ந்து உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தலாமா? என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். பாடலுடைய வரி விதமாய் சொல்லுகிறது, தூரத்தில் இருந்து என் நினைவுகளை அறிந்திருக்கிறீர், நான் சோர்ந்திட்ட நேரம் எல்லாம் புதுபலனை எனக்கு தருகிறீர். ஆம், தேவன் நம்ம நினைவுகளை அறிந்து விடுதலை தருகிறவர், பாதுகாக்கிறவர். அப்படி நாமத்தை உயர்த்தும் போது விடுதலை தருவார். சொல்லலாமா? தூரத்தில் இருந்து என் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புதுபெறன் எனக்கு அளித்தீர். தூரத்தில் இருந்து என் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புதுபெறன் எனக்கு அளித்தீர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், எந்தன் தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். நம்முடைய கண்ணீரை காண்கிற தகப்பன், நம்முடைய அழுக்குரலை கேட்கிற தகப்பன், தூசியும் சாம்பலிலும் இருக்கிற நம்மை தூக்கி எடுத்து அற்புதமாய் அவருக்கென்று சாட்சியாய் ஜீவிக்கும்படியாக நம்மை மாற்றி உயர்த்துகிற கர்த்தர். அவருடைய நாமத்தை நம்ம சொல்லுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். சொல்லலாங்களா? உயர்த்தலாமா? எல்லாரும் சேர்ந்து. தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈன்றளித்தீர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈன்றளித்தீர். நன்மைகளை எண்ணி பாடுவே என்றும்
நல்லவரே உம்மை போற்றுவே, நன்மைகளை எண்ணி பாடுவே என்றும். நல்லவரே உம்மை போற்றுவே, என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தருவார். நிச்சயம் இந்த பாடலுடைய வரி எதையாவது ஒன்று உங்களை தொட்டிருக்கும், உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி நம்புறோம். நிச்சயம் இந்த பாடல் உங்களை சமாதானத்துக்குள்ள நடத்தும். சேர்ந்து உயர்த்தலாமா? கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் அரவணைத்துக் கொள்ளுகிறது போல ஆண்டவர் நம்மை அரவணைத்து பாதுகாக்கிறவர். அந்த தகப்பனை நோக்கி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் போது நிச்சயம் நம்மை பாதுகாத்து நடத்துவார். அவரை பார்த்து உயர்த்தலாமா? கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தி. கோழி தன் குஞ்சுகளை